வணக்கம் மாணவ செல்வங்களே. நம்ம சேனலில் 5ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமான பாடங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சந்தேகம் தீர்த்து வைக்கப்படும். இந்த வாரம் 5ஆம் வகுப்பினுடைய இயல் 1 இருக்கிற பாடலான தமிழின் இனிமை அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த தமிழின் இனிமை பாடலை எழுதினவர் பேர் பாரதிதாசன். இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி. இயற்பெயர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் சுப்புரத்தினம். இவர் பாரதியாரனுடைய கவிதைகளின் மீது ரொம்ப அதிதீவிரமான பற்றுதல் வைத்திருந்ததுனால தன்னோட பேரை கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னோட பேரை பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாராம். இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா பாவேந்தர், புரட்சி கவி அப்படிங்கிற மாதிரி இவருக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இது போன்ற நிறைய நூல்கள் பாரதிதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இதை நம்ம ஆசிரியர் குறிப்பாக பார்க்கிறோம். இப்போ பாடலை பார்க்கலாமா? தமிழின் இனிமை அப்படிங்கிற தலைப்பில் பாரதிதாசனுடைய கவிதைகளிலிருந்து ஒரு பாடல் நமக்கு பாடப்பகுதியாக வைக்கப்பட்டிருக்கு. தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்ச பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்ற பாரதிதாசன் இந்த பாடல்ல. பழத்தோட சுளையில் இருக்கக்கூடிய சுவையும் நல்ல விளைந்த கரும்பின் சாற்றிலிருந்து கிடைக்கிற சுவையும் பூக்கள்லிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சின பாகு அதனுடைய சுவையும் எத்தனை தித்திப்பா இருக்கும் இல்லையா? அது போல தித்திப்பாக இருக்கக்கூடிய பாகின் சுவையும் சிறந்த பசு தரக்கூடிய பாலின் சுவை, தென்னை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இளநீரின் சுவை, இந்த இளநீரின் சுவையும் இனிமையானது. ஆனால் தமிழ் இந்த சுவைகளையெல்லாம் விட உயர்ந்த சுவை கொண்டது. தமிழே என் உயிருக்கு மேலானது அப்படின்னு சொல்றார் பாரதிதாசன் இந்த பாடல்ல. பாடம் புரிஞ்சுதா மாணவ செல்வங்களே? பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் தொடர்ந்து பாடங்களை கேட்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போமா?